நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு 100 எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் பாதி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 300 தண்ணிக்கிட்ட எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருள் இருந்தாலே நீங்கள் ரசகுல்லா வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பால் நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் பொங்கி வருது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் லெமன் வச்சுருக்கல, அதை கொஞ்சமாக புழிஞ்சு விடுங்க. போதும், ஒரு ஸ்பூனுக்கிட்ட புழிஞ்சு விட்டாலே போதும். இப்படி லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கடாயில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்க. இது கூடயே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அது மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு, கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இது மாதிரி பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லாவே ஆனால் பிரிஞ்சு வந்துடுச்சு எனக்கு. இப்போ சூடு ஆறுனதும் வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டினா தான் உங்களால் வடிகட்ட முடியும். நீங்கள் சூட்டில் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கும், நல்லா வடிகட்ட முடியாது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா காட்டன் துணி இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு கூட வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். நல்லா இந்த தண்ணியில் அந்த மாதிரி இறங்கிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடிகட்டியாச்சு. நீங்கள் லெமன் சேர்த்ததுனால புளிப்பு சுவை இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மறுபடியும் வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் போயிடும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வரணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருட்டி எடுத்தாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸோட சின்னதாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சின்னதாக ஊட்டினீங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிற சைஸ் கரெக்டாக வரும். இப்போ நான் சின்னதாக தான் ஊட்டியிருக்கேன். சின்னதாகவே ஊட்டினீங்கன்னா அது 2 மடங்கு பெருசாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உருட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நல்லா ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அப்போ வச்சோம் தண்ணி பாருங்கள் வற்றி இதாகிடுச்சு. நீங்கள் வைக்கும்போது சிம்மில் வைங்க. அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. உங்களுக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடும். மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.